நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்ல போற சாஃப்ட்வேர்ல எதனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் அல்காரிதம் விட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்க மனசுல ஓடும், டேய் டேய் ரொம்ப உருட்டாதரா அப்படின்னு. கண்டிப்பா இல்ல. ஸோ ஸ்டே டியூன், ரிலாக்ஸ், ஆக்ஷன். நீங்க காலேஜ் படிக்கிறப்பவே மாசம் 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கு நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வேற லெவல்ல ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 1, வீடியோ எடிட்டிங். இப்ப இருக்க கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர் அண்ட் யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வீடியோ எடிட்டிங் ரொம்பவே தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய ஆண்டர்பிரனர்ஸ், பிசினஸ் மேன்ஸ் அண்ட் அதர் செக்டர்ஸ்ல ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நான் சொல்ல போகிற சாஃப்ட்வேரில் எதனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். லைக் கேப்கட், ப்ரீமியர் ப்ரோ, டாவன்சி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கற்று வச்சிருந்தா கூட நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் 850லேருந்து 2500 இல்லை அதுக்கு மேலே கூட நீங்கள் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். அது உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து. ஏன் எனக்கே கூட எடிட்டர்லாம் தேவைப்படுது. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலான லேப்டாப் இருந்தாலே போதும், நீங்கள் அதிலே பூந்து விளையாடலாம். இல்லைனா நீங்கள் மொபைல்ஸ்லேயே நீங்கள் ரொம்ப வேற லெவலில் பண்ணுவீங்கன்னா யூ கேன் ட்ரை தட் ஆல்சோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு வீடியோக்கு 850 வாங்குறீங்க. அதே 2 வீடியோ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1700 அந்த மாதிரி வரும். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து இன்னும் ஸ்கில்டான பர்சனாக இருந்தீங்க, இன்னும் நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 வரைக்கும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா என்னோட கெஸ்ஸிங்ஸ் படி நீங்கள் ஒரு வீடியோக்கு வந்து யூடியூப் வீடியோஸ்க்கு ஒரு 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். அது உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இப்போவே கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் ஃபியூச்சரில் பயங்கரமாக வந்து வீடியோ எடிட்டிங்க்கு செம்ம டிமாண்ட் இருக்க போகுது. அண்ட் நம்பர் 2, என்னோட வேலை கான்டென்ட் கிரியேஷன். ப்ரோ அதுக்கெலாம் ரொம்ப செலவாகும். உங்களை மாதிரி லைட் செட் பண்ணணும், உங்களை மாதிரி பேக்ரவுண்ட் வேணும், கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் பிச்சுக்கலாம் தேவையில்ல. பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மைக் மட்டும் 2000 2500 சம்திங், அதுவும் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டப்போ அது வந்து லக்கா இல்லை அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தெரியல, நான் போட்ட செகண்ட் வீடியோவே ஆல்மோஸ்ட் 4.4 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. ஸோ அதனால் எனக்கு டக்குன்னு வந்து ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து நீங்களும் வந்து ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சம்திங் அவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நீங்கள் எதனா ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வைரல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் அல்காரிதம் விட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து நல்லாவே இருக்கும். எக்ஸாக்டாக உங்கள் நீச்சில் இருக்க ஆடியன்ஸுக்கே அந்த வீடியோவை கொண்டு போய் கொடுக்கும். நீங்கள் அந்த வீடியோவை ப்ராப்பராக வந்து மேட் பண்ணியிருந்தால் மட்டும். அண்ட் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் ரீச்லாம் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. வந்து உங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ் முக்கியம். எனக்கே இன்னும் வியூஸ் வர மாட்டேங்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லை, நீங்கள் டக்குன்னு க்ரோ ஆகிடலாம். அண்ட் நீங்கள் க்ரோ ஆகிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் ஆகிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து அப்ரோச் வர ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அந்த பிராண்ட்ஸ் கிட்ட உங்களோட வியூஸை வச்சு, உங்களோட ஃபாலோவர்ஸை வச்சு சும்மா அடித்து பேசலாம். உங்களோட வியூஸ் வந்து நல்லா இருக்குது, உங்களோட ரீச் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 2 lakhs or 3 lakhs அது வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக டிமாண்ட் பண்ணலாம். 3 லட்சம்டா முட்டாள். 3 லட்சம் உங்கள் மனசில் ஓடும், டேய் டேய் ரொம்ப உருட்டாதரா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் வாங்குறாங்க. நான் கூட சில பிராண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். அவ்வளோ கிடையாது, பட் ஒரு ரீசனபுளான அமௌண்ட் வந்து நானும் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது கான்டென்ட் க்ரியேஷனில். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஃபயராக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மொபைலில் இருந்தால் மொபைல்லே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய செட்டப், இந்த மாதிரி பெரிய லைட் செட்டப் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நானே இப்போ அதெல்லாம் வாங்கி போட்டேன். அண்ட் நம்பர் 3, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். நம்ம காலேஜ் படிக்கிறப்போ நம்மள மாதிரியே ஒரு சேம் மைண்ட் செட்டில் நம்ம கூட ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் 2 பேர் இல்லை ஒரு கேங்காக கூட இருப்பீங்க. ஸோ இவனுங்க எல்லாரையுமே பிடிச்சி ஒரே இடத்துல போட்டு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு இருக்குடா, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது எப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, யூடியூப் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு வேலை. நிறைய ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட பேஜை வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு சில ட்ரிக்ஸு, அல்காரிதம் எப்படி கிராக் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் யூடியூபோ சம்திங் எதனா பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் சின்ன கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் கிட்ட ஈஸியாக டிமாண்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி உன்னோட அக்கௌண்ட்டை வந்து 1 மந்த்துக்குள்ளே இந்த அளவுக்கு ரீச் கொண்டு வரேன் அப்படி நான் கொண்டு வந்துட்டேன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு வந்து நீங்கள் அதிகமாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக டிமாண்ட் பண்ணலாம். அவங்களும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருப்பாங்க.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 பிராண்ட் இல்லை ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்சர் ஆர் டாக்டர்ஸ், அதான் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணலாம். தே கேன் ரெடி டு பே. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, கண்டிப்பாக தருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம், காப்பி ரைட்டிங் பண்ணலாம், அண்ட் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். அந்த பிராண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் ஷூட் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணாலும் யூ கேன் ஏர்ன் வெரி குட் மணி. என்ன சாண்டி ப்ரோ சொல்கிற, அப்போ நான் காலேஜே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன், பேசாமல் நீ சொன்னதே நான் ஃபாலோ பண்ணிடுறேன் அப்படின்னு மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அண்ட் இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்லேயே நீங்கள் வந்து ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு சைட் ஜாபாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா யூ கேன் ஏர்ன் வெரி குட் மணி. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, கோர்ஸ் செல்லிங். என்னடா இது புதுசாக கோர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. இது ரொம்ப பழைய விஷயம் தான், ஆனால் எப்போவுமே இது வந்து ரொம்ப ட்ரெண்டான விஷயம். அண்ட் இதுக்கு எப்போவுமே ரொம்ப டிமாண்டும் இருக்குது. லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிரியேட்டர் ஆகிட்டீங்க, ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டீங்க, ஆர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றிலாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பயங்கரமாக நீங்கள் பூந்து விளையாடுவீங்க, ஆர் உங்களுக்கு இந்த கோடிங் மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவீங்க. லைக் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் அதே வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. லைக் ஒரு சின்ன டெம்ப்ளேட் தரேன். ஒரே வாரத்துல 10 கிலோ குறையுமா நூ கேட்டா அம்மா கூட சொன்னாங்க நீ கனவுல தான் வாழ்றேன்னு. ஆனா நான் கனவில்லா மெத்தட் தான் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுங்கடா. ஓகே, டோன்ட் பாதர் இட், சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹூக் வச்சு இந்த மாதிரி நம்ம சேல் பண்ணும்போது நம்மளோட கோர்ஸை வந்து வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதுக்கு நிறைய டிமாண்டும் இருக்குது. அண்ட் இன்னொன்று விட்டுட்டேன். அண்ட் இந்த வெபினார் மாதிரி கூட நடத்துவாங்கள்ல, அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு வாரத்தில் 10 கிலோ குறைப்பது எப்படி, 3 நாட்களில் ஜாவா கற்றுக்கிறது எப்படி, இந்த மாதிரி வந்து வெபினார் கூட நீங்கள் நடத்தலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் நம்பர் 5, யூடியூப். என்ன ப்ரோ சொல்கிற, இன்னுமா இந்த யூடியூப்லாம் வீடியோ போட்டால் வந்து ரீச் ஆகி காசுலாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது டவுட் தான். அதனால தான் நான் இதை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்டான பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு பயங்கரமான ஆக்டிங், காமெடி, நீங்கள் ஸ்டோரி நல்லா சொல்லுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் ஒரு கால் எடுத்து வைக்கலாம். ஆனால் வந்து இன்னொரு கால் வந்து பின்னாடியே வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டைஸ் ஆகி வந்து ரீச் ஆகி ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது வந்து முதல்ல இந்த மாதிரி இல்லை. முதல்ல இந்த கிரியேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக மானிட்டைசேஷன் ஆகி மணிலாம் ஏர்ன் பண்ணாங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் ஏர்ன் பண்ணாங்க. அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா, என்னோடய அத்தை வந்து மைசூர் பாக்கு பண்ணி 10 லட்சம் வியூஸ்லாம் வாங்கின காலங்கள்லாம் உண்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இதில் கஷ்டப்பட்டு நான் ஷார்ட்ஸ்லாம் மேட் பண்ணி போடுறேன். ஆனால் இதில் வியூஸே வர மாட்டேங்குது. குக் பண்ணி மைசூர் பாக்கெலாம் போட்டால் நல்லா வியூஸ் போகுது. ஸோ நீங்கள் யூடியூப் கூட ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆடியன்ஸை வச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே போகலாம். உங்களோட சேனலுக்கு மானிட்டைசேஷன் வந்துருச்சுன்னா யூ கேன் ஏர்ன் வெரி குட் மணி. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.